வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இன்று அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் விண்ட்வர்த் எஸ்டேட் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம், அவலாஞ்சி, திருநெல்வேலி நாலுமுக்கு தலா 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் சின்னக்கல்லார், நீலகிரி மேல் பவானி, திருநெல்வேலி ஊத்து, நீலகிரி வூட்பிரையர் எஸ்டேட் தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி செருமுள்ளி, திருநெல்வேலி காக்காட்சி தலா 8 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி, வால்பாறை தாலுகா அலுவலகம் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் சின்கோனா, வால்பாறை பிஏபி, நீலகிரி தேவாலா, எமரால்ட், கோயம்புத்தூர் சிறுவாணி அடிவாரம், கோயம்புத்தூர் உபாசி தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளை தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தேனி பெரியாறு, கன்னியாகுமரி பாலமோர், தேனி தேக்கடி, கோயம்புத்தூர் சோலையார், திருநெல்வேலி மாஞ்சோலை, கன்னியாகுமரி கீழ்கோதையார் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, பேச்சிப்பாறை, நீலகிரி மேல்கூடலூர், நீலகிரி கூடலூர் பஜார், தென்காசி செங்கோட்டை தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி குந்தாபாலம், கன்னியாகுமரி அடையாமடை, நீலகிரி பார்வூட், தேனி வீரபாண்டி, தென்காசி குண்டாறு அணை, தென்காசி அடவிநயினார் அணை, நீலகிரி கிண்ணக்கோரை, கன்னியாகுமரி களியல், திருநெல்வேலி பாபநாசம், தேனி சண்முகா நதி, திருநெல்வேலி கொடுமுடியாறு அணை, கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர், கன்னியாகுமரி சிற்றாறு 1, நீலகிரி சாம்ராஜ் எஸ்டேட், நடுவட்டம், உதகமண்டலம், கன்னியாகுமரி சிவலோகம், கன்னியாகுமரி பேச்சிப்பாறை தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விருதுநகர் பிளவக்கல் பெரியாறு அணை, கன்னியாகுமரி திற்பரப்பு, கன்னியாகுமரி முள்ளங்கினா விலை, திருநெல்வேலி மணிமுத்தாறு, நீலகிரி கோடநாடு, திருநெல்வேலி கண்ணடையன் அணைக்கட்டு, கன்னியாகுமரி கோழிப்போர் விலை, பூதப்பாண்டி, கன்னியாகுமரி குழித்துறை, நீலகிரி கேத்தி, தேனி கூடலூர், கன்னியாகுமரி மாம்பழத்துறையாறு, நீலகிரி கெத்தை, கன்னியாகுமரி முக்கடல் அணை, திருநெல்வேலி மூளைக்கரைப்பட்டி, கன்னியாகுமரி தக்கலை, நீலகிரி கிளன்மார்கன், கோத்தகிரி, கோயம்புத்தூர் கிணத்துக்கடவு, கன்னியாகுமரி திருப்பதி சாரம், நீலகிரி கல்லட்டி, குன்னூர், கன்னியாகுமரி, நீலகிரி அழகரை எஸ்டேட், கீழ்கோத்தகிரி எஸ்டேட், குன்னூர் பிடிஓ, தென்காசி சிவகிரி, தேனி உத்தமபாளையம், திருநெல்வேலி மணிமுத்தாறு அணை தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை விட குறைவாகவும், சில இடங்களில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை பரங்கிப்பேட்டையில் 37 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 29 டிகிரியிலிருந்து 35 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 33 டிகிரியிலிருந்து 36 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. வட தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 32 37 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக கடலோர பகுதிகளில் 29 டிகிரியிலிருந்து 37 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் 15 23 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் 34.6 டிகிரி செல்சியஸாகவும், மீனம்பாக்கத்தில் 34.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. நாமக்கல்லில் குறைந்தபட்ச வெப்பம் 18.5 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல். சென்னை, கடலூர், தருமபுரி, ஈரோடு, கரூர், நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. சென்னை, கோவை, ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது. கடலூர், தருமபுரி, திருநெல்வேலி, சேலம், திருச்சி, திருவள்ளூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் -3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிகவும் குறைந்துள்ளது. சென்னை மாவட்டத்தில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. சென்னை, நீலகிரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. ஈரோடு, கரூர், மதுரை, திருப்பத்தூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் -3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலையே நிலவுகிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.
நாளை மற்றும் நாளைய மறுதினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியும், தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 2 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் இருக்கக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று மத்திய வங்கக்கடலின் மத்திய பகுதிகள், வடகிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள், தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 28 முதல் 1ஆம் தேதி வரை வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு, மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், கேரள கர்நாடக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மற்றும் நாளைய மறுதினம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் வடக்கு பகுதிகள், கேரள கர்நாடக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.